ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சிவபெருமானுக்கு உகந்த தினத்தில் பிரதோஷம் மிக மிக முக்கியமான ஒரு விரத நாள். இந்த பிரதோஷம் வரக்கூடிய நாளை பொறுத்து அது விசேஷமானதாக சொல்லப்படுது. அந்த வகையில் 12/6/2026 வெள்ளிக்கிழமையோடு பிரதோஷம் வருகிறது. இதை சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு நாள். நம்முடைய பண பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள இந்த நாளில் வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்பவே உகந்தது. இந்த தினத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் இணைந்து வருவது மேலும் மேலும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த தினத்தில் சிவபெருமானை எப்படி வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் தீருவதோடு செல்வ வளத்தை பெறலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு நம் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானை நினைத்து ஒரு தீபம் ஏற்றுவதுங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று. காலையிலேயே சிவபுராணத்தை படிப்பது கேட்பது மிக மிக நல்லது. வெள்ளிக்கிழமையன்று பிரதோஷ நேரத்தில் முடியாதவர்கள் மாலை நேரத்தில் கூட பக்கத்தில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்யலாம். பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை 4:30 6 மணி வரைக்கும் உள்ள இந்த இடைப்பட்ட நேரத்தை நம்ம பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போக முடிந்தால் பக்கத்தில் உள்ள சிவபெருமானின் கோவிலுக்கு போய்ட்டு சிவன் கோவிலில் அங்கே உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலையாவது வாங்கி கொடுப்பதுங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று. உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு எம்பெருமானை கண்குளிர தரிசனம் செய்துட்டு வரலாம். அப்படி இல்லை அந்த நேரத்தில் உங்களால் போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே சிவலிங்கம் பானலிங்கம் இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானின் திருவுருவ சிலை இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பழச்சாறினாலே நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க. இந்த வழிபாட்டை பிரதோஷ நேரத்திலும் செய்யலாம் அல்லது மாலை 6 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளாகவும் நீங்கள் செய்யலாம். முடிந்த அளவுக்கு பிரதோஷ வேலையிலே செய்வது சிறப்பு. மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் காலை நேரத்திலேயே நீங்கள் செய்யலாம். விரதம் இருக்கிறவங்க பிரதோஷ நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விரதத்தை விடணும். இப்போ இந்த வழிபாட்டை எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வழிபாட்டின் போது சிவபெருமானுக்குரிய வில்வ அர்ச்சனை செய்வது நல்லது. அடுத்து ஏதேனும் ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து எம்பெருமானின் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. இப்போ தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் தீபத்தின் முன்னாடி உட்காந்துக்கோங்க. தீபம் கிழக்கு பார்த்தவாறு எரியணும். நீங்கள் வடக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க. பணப்பிரச்சனை அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் எம்பெருமானையும் வேண்டிக்கோங்க. அடுத்து ஓம் சிவாய நம ஓம், ஓம் சிவாய நம ஓம் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை அன்று சிவ வழிபாட்டின் போது 108 முறை சொல்லணும். ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும் எண்ணிக்கையை பொறுத்து அதன் பலன்கிறது அமையும். அதே போல் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லும் பொழுது உங்களுடைய பணம் தொடர்பான அத்துணை பிரச்சனைகளும் தீர்வதோடு சுக்கிர பகவானின் பரிபூரண அருளையும் நம்ம பெறலாம். இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதத்தை உங்கள் வீட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. நீங்களும் ஏதாவது ஒரு உணவு உண்டு உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று எடுக்கக்கூடிய இந்த விரதமும் இந்த வழிபாடும் நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை முழுவதுமாக தீர்ப்பதோடு செல்வ வளத்தையும் உங்களுக்கு வாரி வழங்கும் அப்படின்னே சொல்லலாம். மிக மிக அற்புதம் வாய்ந்த இந்த வழிபாட்டை செய்யுங்க. ரொம்பவே எளிமையான மந்திரம், எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரம். இதை சொன்னாலே போதும், நிச்சயமாக எம்பெருமானின் மனது குளிரும். நமக்கு கட்டாயம் நமக்கு என்ன நம்ம வேண்டுறோமோ அது நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிக்கும். அந்த ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய இந்த திதியானது மிக 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 ஒரு அற்புதம் வாய்ந்தது. அதுவும் வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானின் அருளை பெற்று தருவதோடு நமக்கு சுக்கிர பகவானின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேர பகவானுக்கும் செல்வத்தை வாரி வழங்கிய நம் எம்பெருமான் நிச்சயமாக நம்முடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதோடு நமக்கும் செல்வ வளத்தை
வாரி கொடுப்பாங்க. நம்முடைய ஒட்டுமொத்த தரித்திரமும் நீங்கி நம் வீட்டிலே பண வரவு அதிகரித்து நிம்மதியும் அதிகரிக்கும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். முழு மனதோடு பிரதோஷ நாளில் நீங்கள் எம்பெருமானை வணங்குங்க. உடலை வருத்தி நம்ம விரதம் இருக்கணும்னு இல்லை, அன்றைய நாளில் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு எம்பெருமானோட நாமத்தை மனதில் நிறுத்தி நம்ம எம்பெருமானை அழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதலுக்கு எம்பெருமான் செவி கொடுப்பார். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.